நம்ம எங்கேயாவது வெளியில போய் அத ஸ்டேட்டஸ் வைக்க போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த பிளாக் லிஸ்ட் அதிகப்படுத்த இருக்கிற எல்லா சொந்தக்கார பைபிளையும் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன் இல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த நதியான்றவ ஸ்டேட்டஸ பாத்தீங்களா, வெளிய போய் தின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா, வீட்டுல சோறா இந்த கார் வாங்கினதுல இருந்து பாரு நல்லா ஊரு சுத்துறாங்க போல, அதுக்கு தானே கார் வாங்கியிருக்கா அப்படின்னு நம்மள பத்தியே பொறணி பேசுவாங்க. அட ஏங்க, நம்ம வீட்லயே ஒரு காஃபியோ ஜூஸோ போட்டுட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே குடிச்சிட்டே ஒரு வீடியோ போட்டு பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு போட்டோவை எடுத்து போட்டு பாருங்களேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பாருங்க என்னமா நடக்குது நம்ம வாழ்க்கையில. பெல்லிய சோனியா வச்சா கூட இவ்வளவு சீக்கிரமா ஏதாச்சும் கெட்டது நடக்குமான்னு தெரியல. ஆனா சந்தோஷமா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டோன்னு பாருங்க, நம்ம வீட்டுல அடிச்சு மல்லு கட்டி உருண்டுற. இதனால என்ன சொல்ல வரேன்னா, உங்க பிளாக் லிஸ்ட அதிகப்படுத்துங்க, வாழ்க்கையில சந்தோஷமா வாழுங்க. எவ்வளவு நாள் தான் வீட்லயே மீன் செஞ்சு சாப்பிடுறது? சரி, அப்படியே போய் கிருஷ்ணகிரி டேம்ல மீன் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நாங்களும் அப்புறம் குட்டுவோட அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அப்படியே போய் ஜாலியா சாப்பிட்டுட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்தோம். என்ன வெயில் தான் ஓவரா இருந்துச்சு. அப்படியே அவங்க குட்டுக்கு காரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை வச்சு குட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. பாய்.